சவுத் இந்தியால இருந்து டெல்லிக்கு போன ஒரு பெஸ்ட் கிக் பாக்ஸர். எடுத்துக்க போலாம். அம்மா அம்மா. என்னமாக்கா? என்னம்மா எல்லாருமே இங்கே இருக்கீங்க? லேட் ஆயிடுச்சு, கிளம்ப வேணாமா? கிளம்ப வேண்டியதாம்மா. ஏங்க மகா வாங்க போலாம். குடுங்க பைய குடுங்க எடுத்துக்கோங்க. குடு மகா. நான் திருப்பி போய் வச்சிடுறேன். போலாம், மணி ஆயிடுச்சு, கிளம்பலாம். திரு, நீ பூஜாவை கூட்டிட்டு கார்ல கோயிலுக்கு போயிரு. நாங்க எல்லாரும் பின்னால வந்துடுறோம். ஆமா ஆமா. கீர்த்தி, ராஜேஸ்வரி, நீங்க 2 பேரும் திருவோட போங்க, நாங்க பின்னாடியே வரோம். வாங்க வா வாங்க. வாங்க. டேய், என் பூஜா கொஞ்ச நேரத்துல ஃபேமிலியோட கோயிலுக்கு வந்துருவா. சமயம் பார்த்து அவளை கரெக்டா தூக்கிடணும். தூக்குன அடுத்த செகண்ட் சிட்டா பறந்துடணும். மச்சான் பாத்துடா, எதுவும் சொதப்பிடக்கூடாது. சரியா? சரிடா. நீ ஒன்றும் கவலைப்படாத, பூஜாவை தூக்குறோம். நாளைக்கு உங்க 2 பேருக்கும் கல்யாணம். அப்படியே நீங்க 2 பேரும் பெங்களூர் நம்ம ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிரு. டேய் மச்சான், என் பூஜை வந்துட்டான்னு நினைக்கிறேன் அவன் ஃபேமிலியோட. ஒரு நிமிஷம் அவளை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரியா? ஓ ஆமா தாயே. ஏய், போன வாட்டி கோயிலுக்கு வந்தப்போ நாம ஒண்ணு நினைச்சோம், அது நடக்கல. இந்த தடவையாவது நடக்குதான்னு பாப்போம். மா, போன முறை நீ செஞ்ச காரியத்துக்கு நம்ம மாட்டாம தப்பிச்சதே பெரிய விஷயம். மாட்டி இருந்தோம், நேரம் கம்பி தான் எண்ணிட்டு இருந்திருப்போம். பேசாம வேலையை மட்டும் பாரு. சரி கீர்த்தி, எங்க நான் வீட்ல சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். வேலு, செல்வி, பூஜா 3 பேர் மேலே ஒரு கண்ணு இருக்கட்டும். சரிங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் மாப்பிள. நீங்க நிம்மதியா போய் சாமி கும்பிடுங்க. வாங்க வாங்க சமதி. வாங்க. வாங்கம்மா. வாங்க வாங்க வாங்க. போலாம். உள்ள போங்க. போலாம் வாங்க. வாங்க. ஏய், பூஜா. டேய் மச்சான், என் பூஜா வந்துட்டா. நான் வேற யாருக்கும் தெரியாம அவளுக்கு போய் சிக்னல் கொடுக்குறேன். நீங்க எல்லாத்தையும் ரெடியா பாத்துக்கோங்கடா. சரியா? சரி, நீ போ. அம்மா எங்கம்மா? ஐயா. அதோ அதோ அதோ. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? என்னமா விசேஷம்? பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம். அதான் முத பத்திரிகை சாமி பாதத்துல வச்சு பூஜை பண்ணிட்டு எடுத்துட்டு போலான்னு வந்திருக்கோம். ரொம்ப நல்லதுங்கம்மா. குலதெய்வம் தான் குடும்பத்தை காக்குற தெய்வம். நல்லபடியா பூஜை செஞ்சிடலாம். பொங்கல் வச்சு சாமிக்கு அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணணும். அதுக்கு என்னம்மா, உங்க விருப்பப்படியே பண்ணிடலாம். பூஜை பொருள்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா? எல்லாம் கொண்டு வந்திருக்கோம். சரி, நீங்க எடுத்து வைங்க. நான் பூஜைக்கு தேவையானதெல்லாம் ஏற்பாடு பண்றேன். சரிங்க ஐயா. உட்காருமாக்கா. எல்லாத்தையும் எடுத்து வச்சிடுறோம். வேலு, இதான் உங்க குலதெய்வம் கோயிலா? பார்க்க நல்ல அமைதியா, மனசுக்கு நிறைவா இருக்குப்பா. ஆமாங்க, இந்த கோயில் ரொம்ப விசேஷமானது. அத வாங்க. செல்வி, கொடுங்க. செல்வி, முன்னாடி எல்லாம் நல்லா கலகலன்னு பேசிக்கிட்டு இருப்ப. இப்ப என்னாச்சு? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். ஒரு வாரமா ரொம்ப அமைதியா இருக்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார், எப்பவும் போலதான் இருக்க. அது வேற ஒண்ணும் இல்லைங்க. இந்த கல்யாணத்துல எந்த தடங்களும் இல்லாம இருக்கணும்னு செல்வி ரொம்ப டென்ஷனா வேலை பாக்குறா. அதான் எப்பவும் ஒரே யோசனையிலேயே இருக்கா. அதானே செல்வி? கல்யாணத்துக்கு என்ன தடங்கள் வரப்போகுது? செல்வி ஏன் டென்ஷனா இருக்கணும்?
ஆ, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கல்யாணத்துல புதுசா ஏதாவது பிரச்சனை வரும்ல, அதத்தான் அப்படி சொல்லிட்டு இருக்கா. மகா நல்ல நேரம் முடியறதுக்கு முன்னாடி பூஜையை முடிச்சாகணும். எல்லாத்தையும் ஆ, எடுத்து அதோ வைமா. எடுத்து வச்சுட்டு நேரம் போங்க. ஆயிட்டு இருக்குல்ல. வேலு நாங்க அப்படியே போய் கோவிலை சுத்தி பார்த்துட்டு சரி சார் பாத்து வாமா போங்கம்மா வரேன். மகா இதுல அர்ச்சனைக்கு எடுத்து வச்சுடு. நாங்கம்மா தேங்காய். செல்வி பேசாம ரங்கநாதன் சார்ட்ட உண்மையை சொன்னா அவர் புரிஞ்சுப்பார்ல. என்ன வேலை சொல்றீங்க? அவர் நம்ம குடும்பத்து மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்காரு. இப்பதான் பிரம்மாவை பத்தி பேசி அவங்களை இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருக்கோம். இந்த நிலைமையில நம்ம பொறுமையா தான் எல்லாத்தையுமே சரி பண்ணணும். எனக்கு என்னமோ தப்பா படுதுங்க. இங்க இருந்து போறதுக்குள்ள எதுவும் தப்பாயிருமோன்னு மனசுக்கு தோணுதுங்க. கவலைப்படாதீங்க வேலு, எல்லாத்தையுமே அந்த கடவுள் கிட்ட விட்டுறலாம். இங்க இருந்து போறதுக்குள்ள ஒரு நல்ல முடிவா சொல்லுவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. பூஜா 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 ஹே வா வா வெளியே வா. ஐயோ, ஹே என்ன பண்ற வினோத்? நீ போ. ஹே லூசு, உன்னை கூட்டிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கேன். வா, யார்கிட்டயும் சொல்லிக்காத. வா, ஐயோ போ. நீ வா. ஆஹா, பூஜா தனியா போறா. இதான் நல்ல டைம். நாம போய் ஒரு 4 வார்த்தை பேசிட்டு வந்துருவோம். பூஜா, ஐயோ, கௌதம் வேற இங்க வந்துட்டான். இவன் வினோத்தை பாத்துற கூடாது. எப்படியாவது தப்பிக்கணுமே. பூஜா அங்கே யார் இருக்கா? யாரும் இல்ல, சும்மாதான். ஆமா, நீங்க என்ன ஃபாலோ பண்றீங்க? என்னங்க இது? உங்க கழுத்துல நான் தாலி கட்ட போறவங்க நான் ஃபாலோ பண்ணக்கூடாதா? இதெல்லாம் அநியாயங்க.